மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோட தொடர்ச்சி தான் இதில் பார்க்குறோம். இதில் ஆப்டிடியூட் கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை வருஷத்தில் 50,625ங்கிறது 65,536 மாறும்னு கேட்டிருக்காங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 13 1/3%. ஆனால் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்டட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்ஸுக்கு ஒரு தடவை. எப்போவுமே நம்ம வட்டிக்கு எப்போ போடுவோம்? ஒரு வருஷத்துக்கு உள்ள வட்டிக்கு அடுத்த வருஷம் வட்டி போடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் 6 மாத வட்டிக்கே அடுத்த 6 மாதத்துக்கு வட்டி போடணும். அதுதான் ஆஃப் இயர்லின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தெரியும், டைம் நிறைய இழுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எத்தனை வருஷத்தில் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸில் எவ்வளோ வட்டி இதில் ஆட் ஆகிருக்கு தானே, இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்கு. அப்போ இதுக்குள்ளே இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸில் வட்டி ஆட் ஆகிருக்குது. அது எவ்வளோன்னா கழிச்சுட்டா தெரிஞ்சிடும். 65,536ல் 50,625 கழிச்சிங்கன்னா நமக்கு 1 14,911 ரூபா கிடைக்குது. இதான் வட்டி. அப்போ இது எத்தனை வருஷத்தில், இந்த இயர்ஸில், நம்பர் ஆஃப் இயர்ஸில் இந்த வட்டி இதில் ஆட் ஆகிருக்குங்கிறாங்க. அது எத்தனை வருஷத்துலன்னு பார்க்கணும். இப்போ இதை எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படின்னா, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம முதல்ல ஆஃப் இயருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. எப்பவுமே வட்டி கொடுக்குறது ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க, பெர் இயருக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ ஆஃப் இயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குது? 40/3. ஆக்சுவலாக இது 40/3%. இப்போ இந்த 40/3%-ஐ நீங்கள் ஆஃப் ஆக்கணும், அப்படி தானே? 2 டிவைட் பை 2. அப்போ ஆஃப் இயர்ஸ்னால் என்ன கிடைக்கும் நமக்கு? 40/6. இப்போ 40/6 நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்? இது பர்சன்டேஜ். 40/6% கிடைக்குது நமக்கு. அதான் 3 பங்குக்கு 40ங்கிறத 6 பங்குக்கு 40ன்னு மாற்றிட்டிங்கன்னா என்னது? அரை வருஷம்னு மாறிடுச்சு. இப்போ 40/6%. அப்போ என்ன மீனிங்னாப்பா, 100க்கு தான் இந்த வட்டி. 100க்கு 40/6% வட்டி இல்லையா? 40/6. அப்போ நான் இதை என்ன பண்ணலான்னா, நான் சிம்பிளிஃபை பண்ணி 600 ரூபாய்க்கு 40 ரூபான்னு எடுத்துக்கவா வட்டியை? 600 ரூபாய்க்கு 40 ரூபாய் அப்படி வச்சுக்கிறேன். அப்போ 600 ரூபாய்க்கு 40 ரூபா வட்டி கடைக்காரங்க மாதிரி போடுறோம் நம்ம சிம்பிளாக. இதுதான் ராமானுஜ மெத்தடு. இது வந்து ஆஃப் இயர்க்கானது. இப்போ நம்ம என்னன்னா இந்த அமௌண்ட்டு 600 ரூபாய்க்கு 40 ரூபா வட்டி, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஈஸியாக. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் மாறி இருக்கா, அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் மாறுறதுக்கு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா 50,000ன்னு எழுதிக்கோங்க. சிம்பிளாக மைண்ட்லேயே பிரிச்சுக்கோங்க. 600 + 25 ரூபா. இப்போ 50,000க்கு முதல்ல வட்டியை போட்டுருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் இயர், அரை வருஷத்துக்கான வட்டி. இதுலேயே நமக்கு சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், மைண்ட்லேயே போடலாம். இப்போ 600 ரூபாய்க்கு 40 ரூபான்னா இதில் எத்தனை 600 இருக்கலாம்? 12 48 வச்சுக்கலாமா? 48,000 வரும். கரெக்டா? 12. அதாவது இந்த 50,000த்துக்கு என்னன்னா இந்த 600ஓட எதை பெருக்குனா கிடைக்கும்? 600 ரூபாய்க்கு 40 ரூபா வட்டி இல்லையா? அதனால இந்த 600ஓட எதை பெருக்குனா எனக்கு இந்த 50,000 கிடைக்குன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. 12 48. இன்னொரு 3 போடலாமா? 3 18. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 12 இன்னொரு 3 போட்டேன்னா 15ஆல் கூட பிரிக்கலாம். 15 எவ்வளோ வரும்? 6 × 60 6 5 30 90 போதா? 15 இல்லை, சாரி, 12 3 5 13, சாரி. அப்போ 3 18.
அதாவது 48,000க்கு கிட்டக்க கொண்டு போகணும். 6ஆல பெருக்கிறதுன்னா 6ஆல எதை பெருக்குன்னா 48 தான் நம்மளால ரீச் ஆக முடியும். 50 எக்ஸாக்டா கிடைக்காது. அதுக்காக ரீச் பண்ண சொல்றேன். அப்ப 48,000க்கு கொண்டு போகணும்னா 6ஓட எதை பெருக்குன்னா 48 கிடைக்கும். 9 54 8 48 இல்லையா? 8 கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 48,000 மீதம் எவ்வளவு இருக்கு? 2,000ல அதுல ஒரு 3 600 பார்க்கலாம் இல்லையா? அப்ப 8 3 11. இந்த இடத்துல 8 48,000 கிடைச்சிருச்சுப்பா. அடுத்து ஒரு 3 600 அதுல இருக்குது. அப்ப 8ஆல பெருக்கிங்க. 8 மேலேயும் ஒரு 8. அப்ப 48,000க்கு நான் வட்டி போட்டேன்னா எனக்கு ஒரு சிம்பிளா கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. 4 8 32 320 ரூபா கிடைக்குதா? இன்னொன்னு, இப்ப இதுலயே எத்தனை 600 இன்னும் ஒரு 2,000க்கு எத்தனை 600 போடலாம்? 2,000த்துல 3 600 போடலாமா? அப்ப 3 12 இன்னொரு 120 ரூபா அடிஷனலா வட்டி கிடைக்குது. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு கொடுத்துட்டேன்னா 1,800 வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 49,800 ரூபாய்க்கு வட்டி போட்டேன். வட்டி போட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 440 ரூபா கிடைக்குது. இப்ப இது வந்து ஒரு அரை வருஷத்துல வந்த எனக்கு வட்டி. அரை வருஷத்துல 440 ரூபா வந்துருக்கு. அப்ப இது அரை வருஷம். 600 ரூபாய்க்கு 40 சரி. 80பா சாரி 80 24 1200 4,400 சரியா? 4,400 ஒரு 80 8 48ன்னா 48,000 வரணும்ல. 80ஆல பெருக்கணும். சாரி தங்கம். இன்னும் சொல்ல போனா ஒரு 83ஆல பெருக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 83ஆல பெருக்கிங்க. அப்ப நமக்கு 49,800 வரைக்கும் ரீச் பண்ணிடலாம். நீங்க இதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு 600க்கு வட்டி போடணும்னா 40 ரூபா. அப்ப இதுல ஒரு 40 ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். எவ்வளவு கிடைக்கும்? 44,040 ரூபா கிடைக்கும். சரி 4,440 ரூபா கிடைக்கும். இந்த 4,440 ரூபா தான் ஒரு அரை வருஷத்துக்கான வட்டி. அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்குது? 14,000. அப்ப இந்த 4ஓட எதை பெருக்குனா எனக்கு இந்த 14,000 கிடைச்சிரும். 4 வருஷம் போலாமா? 5 வருஷம் போனா 20,000 வருது. அப்ப நான் ஒரு 4 வருஷம் போனேன்னா 16 கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. அப்ப 4 வருடங்கள் அப்படிங்கிறது 4 ஆஃப் இயர் இல்லையா? 4 ஆஃப் இயர்ஸ்னா 4 ஆஃப் இயர்ஸ்னா 2 முழு வருஷம். அப்ப எத்தனை ஆண்டுகள் அடிக்கலாம் நீங்க ஆன்சரு? 2 இயர்ஸ்னு ஆன்சர் அடிச்சிடலாம். இதை நீங்க ஃபார்முலால தான் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா கெஸ்ஸிங்லேயே போடலாம். அப்ப நான் சொல்லி கொடுத்தது கெஸ்ஸிங் தான். புரியுதா? 600க்கு 40 ரூபான்னு வட்டியை மாத்தி இந்த 50,000க்கு எவ்வளவு வட்டி வந்தா இதுல ஆட் ஆகுதுன்னு பார்த்து டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அது எத்தனை வருஷத்துல மாறுனுச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி சிம்பிளா நீங்க போடலாம். இது வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் இது போட முடியும். இல்லைன்னா ஃபார்முலால யூஸ் பண்றவங்க ஃபார்முலால போட்டுக்குங்க. அடுத்து நம்ம ஒரு பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ஸ்ல. ஆக்சுவலா இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் வந்து 1860 ஆக்சுவலா 1860. இதை கூட இப்ப 2024ல நம்ம பாரத பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத பாரதிய நியாய சங்கீதா சங்கீதா இல்லப்பா சங்கீதா ஜூலை 1 2024 இருந்து இதோட பேரு அதாவது இந்திய தண்டனை சட்டம்னு இருக்குல்ல இந்தியன் பீனல் கோடுங்கிறத பிஎன்எஸ்ன்னு மாத்திட்டாங்க. பிஎன்எஸ் அப்ப பாரதிய நியாய சங்கீதான்னு 2024ல மாத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த உருவாக்கப்பட்ட இயர் வந்து 1860ல. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் செக்ஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961 ஆக்சுவலா.
இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய செக்ஷன் இருக்குப்பா. அதில் செக்ஷன் 276ல் சி, அப்புறம் சிசி, 276 சிசி, அப்புறம் 276 ட்ரிபிள் சி, இப்படி நிறைய போகலாம். அதே மாதிரி அப்புறம் 276ல் டி, அப்புறம் 277, 278, இப்படி நிறைய செக்ஷன் இருக்கு இன்கம் டேக்ஸில் ப்ராசிக்யூஷன் செக்ஷன். ஆனால் ஆக்சுவலாக ஆக்ட் வந்து 1961. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம். சரியா, ஊழல் தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இது வந்து 2002. அதாவது இது வந்து இடி டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் இது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அமலாக்கத்துறைன்னு சொல்றோம்ல, அது இவங்க எதுக்கு மட்டும் வருவாங்க அப்படின்னா எக்கனாமிக் ரிலேட்டட், அதாவது பொருளாதாரம் சார்ந்த, மணி சார்ந்த, எக்கனாமிக் ரிலேட்டட், அதுல பர்டிகுலரா மணி மோசடி, பண மோசடி வழக்குகள்ல இவங்க தான் விசாரணை நடத்துவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேற எந்த கிரைம்லையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதாவது மற்ற கிரைம், கிரிமினல் ரிலேட்டட் எல்லாம் இவங்க விசாரிக்க மாட்டாங்க. எக்கனாமிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அஃபென்ஸ் மட்டும் இவங்க விசாரிக்கிறது. அதுவும் மணி ரிலேட்டடா பண மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடியது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறைன்னு சொல்லுவோம். அதுக்கான சட்டம் 2002. இப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 860 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3 4. ஆனால் அப்படி இல்லை ஆன்சர் இங்கே. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதையும் சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக பி தான் இப்போக்கி இருக்கிறதுல சொல்ல முடியும் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின் வந்து யூனிட் 5 திருக்குறள் ரிலேட்டட் கொஸ்டின். திருவள்ளுவரை புகழ்ந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்ற வள்ளுவன் என்ற திருவள்ளுவரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்லாடனாரு. சில பேர் ஆன்சர் வந்து கியாப்பை விஸ்வநாதம்னு போட்டிருக்காங்க. பட் கல்லாடர் தான் சொல்லியிருக்கார். திருவள்ளுவரை எப்படி புகழ்ந்திருக்காருன்னா சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்று வல்லவன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை புகழ்ந்தவர். திருவள்ளுவரை நிறைய பேர், அதில் பாரதியார், பாரதிதாசன், இவங்களாம் நல்லாவே புகழ்ந்த பார்த்துருப்பீங்க நீங்க. அதாவது வள்ளுவன், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இவ்வகையகமே அப்படின்னு வையகம்னு புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனு. அதே மாதிரி திருக்குறளை பற்றி சொல்லணும்னா பாரதிதாசன் சொல்லியிருக்கார், திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை சொல்லாததில்லைன்னு எல்லாம் புகழ்ந்திருப்பார் பாரதிதாசன். அதெல்லாம் ஒரு பாடலாகவே எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ திருவள்ளுவரை பற்றி சொன்னதில் இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கல்லாடர் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து நம்ம ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் போகிறோம். ஆப்டிடியூட் கொஸ்டின்ல பிரஸ்டம் கேட்டுக்காங்க. அதாவது இடைக்கண்டம்னு சொல்லுவோம். பிரஸ்டம்ங்கிறது இடைக்கண்டம்னு பேரு. இடைக்கண்டம்னா வாலி ஷேப்ல இருக்கிறது. பக்கெட்லாம் இருக்குல்ல, இப்படி இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கு. இதுதான் இடைக்கண்டம். இந்த இடத்துல 2 சர்க்கிள் இருக்கும். இந்த இடத்துல ஸ்மால் ரேடியஸ் ஒன்று, கேபிட்டல் ஆர்ல இது ஒரு பெரிய ரேடியஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. சின்ன ரேடியஸ் ஸ்மால் ஆர், பெரிய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். டாப் ஆஃப் த பக்கெட்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிரஸ்டம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 30 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. 30 சென்டிமீட்டர் ஹைட்டு ஹெச், 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடி, இது ப்ளூரல் ஃபார்மு. ஸோ 28 சென்டிமீட்டர் கேபிட்டல் ஆராக இருக்கலாம், 7 சென்டிமீட்டர் ஸ்மால் ஆராக இருக்கலாம். இதோட வால்யூம் கேட்டிருக்காங்கப்பா. வால்யூம்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனால நான் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயரு, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரு இன்ட்டு ஹெச். இதான் ஃபார்முலா நம்ம சொன்னது.
இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். 22/7 ஆ ஸ்கொயரை பொறுத்தளவில் 28 ஸ்கொயரு ப்ளஸ் 28 இன்ட்டு ஸ்மால் ஆர் 7 ப்ளஸ் 7 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் வந்து 30. இதில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதை பண்ணிவிட்டு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணிவிட்டு பெருக்குனீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 32,310 ரூபா கிடைக்கும். சரி, 340 ரூபா கிடைக்கும். ஆன்சர் இஸ் ஏ. 32,340 சென்டிமீட்டர்ஸ் நமக்கு, சாரி, சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். வால்யூம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த செக்டார் 21 சென்டிமீட்டர். சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120. ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் தி ஆர்க். ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்டார்ஸாக பிரிக்கணும்னா இப்படி பிரித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதான் செக்டார். ஈக்குவலாக செக்டார்ஸ். இப்போ இது வந்து ஒரு செக்டார், இது வந்து ஒரு செக்டார். அதே மாதிரி இது ஒரு செக்டார். அப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும் இல்லையா? இதோட ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 120. அப்போ செக்டார் கொஞ்சம் ஹாஃப், அதாவது குவார்ட்டர் சர்க்கிளாக இல்லாமல், அதாவது இந்த மாதிரி சர்க்கிள் இல்லாமல் கொஞ்சம் விரிவாக இருக்கலாம். இப்படி இல்லாமல் கொஞ்சம் இப்படி விரிவாக இருக்கலாம். இதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி கொடுத்துருக்கான். நமக்கு என்னன்னா இது டோட்டலாக இந்த 4/9 36 இல்லையா? இப்போ 360 டிகிரி இல்லை, 360 டிகிரி. அப்போ தீட்டா பை 360 நம்ம சொல்லியிருக்கோம். இது 2πr சர்க்கிள் இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2πr. அப்போ 2πrல 360 இந்த ஆங்கிளை கழிச்சோம்னா நமக்கு இந்த லெங்க் மட்டும் கிடைக்கும். இந்த 120ஆல இந்த இந்த இது மட்டும் தான், இந்த லெங்க்த்து தான் அவன் கேட்குறான், அந்த ஆர்க் லெங்க்த்து தான் கேட்குறான். அப்போ நம்ம இந்த 120க்கான விஷயம், அப்போ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தானே, அதில் ஒரு பார்ட்டு. அப்போ எத்தனை பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் பார்ட். அப்போ 120 டிவைட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21. அப்போ 7 3 அடிச்சிடுறீங்க, 3 இது வந்து அடிச்சிட்டிங்கன்னா 4, சாரி 3 3 12 36. அப்போ 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும், 44 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்து நம்ம ஒரு கொஷின் பார்க்குறோம். இது ஐஎஸ்ஆர்ஓ. ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறதுக்காக கேட்டுறது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சில சிலபஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1423 சி. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C41. ஃபஸ்ட்டு C41 பார்த்தீங்கன்னா இது ஒரு IRNSS, அதாவது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? IRNSS, இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம், சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000 இந்த C41. PSLVங்கிறது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். C41 வெர்ஷன் எப்போன்னா 2000 ஏப்ரல் 12, டேட்டு கூட நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் இயர் வைஸ் பார்த்துருவோம். 2018 லான்ச் பண்ணது. இது ஒரு IRNSS சேட்டலைட் அப்படிங்கிறதுனால இதோட பர்பஸ் என்னன்னா இது நேவிகேஷன் சேட்டலைட். அப்போ லிங்க் நேராக தான் இருக்குது, சரியா? அதனால இது சரி, இது நேராக தான் இருக்குது, அப்படியே நேராகவே மேட்ச் பண்ணிட வேண்டியது. ஏன்னா இது ஒரு நேவிகேஷன் சேட்டலைட், அதாவது கடற்பயண செயற்கோள். அதாவது கலங்கரை விளக்கம்லாம் இருந்ததுல, அதுக்கு பதிலாக இப்போ சேட்டலைட் தானே. ஒவ்வொரு ஷிப்பும் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் கடலில் நேவிகேட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய செயற்கைக்கோளை ஏவக்கூடிய ஒரு இது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் C41 ஏவுனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா PSLV C35 வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 2016 செப்டம்பர் 26
செப்டம்பர் 26 2016ஆம் ஆண்டு இது லான்ச் பண்ணாங்க. இது ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டியராலஜிக்கல் சேட்டலைட். இது ஒரு மீட்டியராலஜிக்கல் சேட்டலைட். அதாவது வானிலை தொடர்பான செயற்கைக்கோள். அதாவது வெதர் அண்ட் ஃபோர்காஸ்டிங் சொல்றோம்ல. வானிலை சொல்றாங்கல்ல, சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறது, மழைப்பொழிவு இந்த மாதிரி. அதனால மீட்டியராலஜிக்கல் சேட்டலைட் இது ஆக்சுவலி. அதோட வெர்ஷன் C35 PSLV. அடுத்து C51 பார்க்குறீங்க. C51ங்கிறது 2021 தான் லான்ச் பண்ணாங்க. பிப்ரவரி 28. அதுவும் சயின்ஸ் டேன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 2021 லான்ச் பண்ண சேட்டலைட் C51. இது என்ன சேட்டலைட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலாக இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு. அது அப்படி கொடுக்காம கொடுத்துருக்காங்க. இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். செயற்கைக்கோளை ஏவிய ஒரு லான்ச் வெஹிக்கிள் தான் PSLV C51. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்ன மானிட்டர் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் மானிட்டர் பண்ணும்? எர்த் அப்சர்வேஷனா என்னது? புவி கண்காணிப்பு தானே. என்னெல்லாம் கண்காணிக்கும்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் த டீஃபாரஸ்டேஷன், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, டீஃபாரஸ்டேஷனா காடுகள் அழிப்பு, இது தொடர்பான விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய சேட்டலைட்டை C51 அழிச்சார். இது ஏவுனாங்க இந்த லான்ச் வெஹிக்கிளில். அதனால நீங்கள் இதில் அப்படி கொடுத்தல எர்த் அப்சர்வேஷனை, இது ஒரு வெளிநாட்டில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் ஆக்சுவலாக. அதனால இது ஸ்டூடெண்ட் சேட்டலைட்டுன்னு வச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா பிரேசிலிருந்து ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். அதனால ஸ்டூடெண்ட் சேட்டலைட்னு வச்சுக்கலாம். அடுத்து C50 பொறுத்தளவில் இது 2020ஆம் ஆண்டு ஏவப்பட்ட செயற்கைக்கோள். PSLV லான்ச் வெஹிக்கிளில் C50 2020 லான்ச் பண்ண ஒரு செயற்கைக்கோள். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு, தகவல் தொடர்பு சேட்டலைட்டு. மேக்ஸிமம் தகவல் தொடர்பு, ஜியோ சிங்க்ரோனைஸு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆக்சுவலாக GSLVயில் ஏவுறது வழக்கம். ஏன்னா ஜியோ சிங்க்ரோனைஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள். GSLVங்கிறது எங்கே போகும் அப்படின்னா அயனோஸ்பியரில் இருக்கும். நம்ம அயனோஸ்பியரில் நம்ம பூமி அட்மாஸ்பியர் பார்க்குறோம்ல, புவியின் மேற்பரப்பில் அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியரு, ஸ்ட்ராட்டோஸ்பியரு, மீசோஸ்பியர். மீசோஸ்பியரில் 2 இருக்குது. ஒன்று அயனோஸ்பியர்னு ஒன்று தெர்மோஸ்பியர். அதுக்கு மேலே எக்ஸோஸ்பியர். ஆக்சுவலாக அயனோஸ்பியரில் தான் உங்களுக்கு நிறையா இந்த கேசியஸ் பார்ட்டிகள் வந்து அயோனைஸ்ட் ஆகும். அதனால் அயனோஸ்பியரில் தான் சேட்டலைட்டை நிலைநிறுத்துவாங்க. இந்த மாதிரி ஜியோ ஸ்டேஷனரி ஆர் ஜியோ சிங்க்ரோனஸ் லான்ச்சிங் வெஹிக்கிளில் தான் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் அதிகமாக அனுப்புவாங்க. பட் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் C50யில் அதை கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் GSLV யூஸ் பண்ணுறது C. அப்போ 1423. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிட்டி ரிலேட்டட் கொஷின். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் டைரக்டாக இருக்குது. 1986 கரெக்டு. இது டைரக்டர், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நேஷனல் கமிஷன் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. நேஷனல் கமிஷன் வெறுமனே கொடுத்துருக்கல. இது ஃபுல்லாகவே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட். அதனால இது எந்த கமிஷன், BC கமிஷனா, விமன் கமிஷனா, ST கமிஷனா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கான நேஷனல் கமிஷன். சரியா? அதனால அது உங்களுக்கு 1988 பேஸ்ட் ஆன் 86 பேஸ் பண்ணி, இந்த ஆக்டை பேஸ் பண்ணி நேஷனல் கமிஷன் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு 1988 நேஷனல் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஆப்லெட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்சுவலாக இது ரெண்டுமே 30 days தான். அதாவது ஆப்லெட்னா மேல்முறையீடு. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். 25 லட்சம் ரூபா வரைக்கும்னா நீங்கள் இந்த ஃபோரம்லேயே பார்த்துக்கலாம். 1 கோடி ரூபா வரைக்கும் ஸ்டேட் ஃபோரம் போகலாம். 1 கோடிக்கு மேலே போணுச்சுன்னா நேஷனல் ஃபோரம் போங்க அப்படின்னு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லியிருப்போம். அதாவது கன்சியூமர் அந்த கமாடிட்டியோட வேல்யூ வந்து 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமு, 25லேருந்து 1 crore வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் ஃபோரமு, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நேஷனல் ஃபோரம் போங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த மேல்முறையீடு செய்வதற்கான கால வரையறை தான் 30 days. ஆக்சுவலாக நேஷனல் ஆப்லெட்டும் 30 days தான், ஸ்டேட் ஆப்லெட்டும் 30 days தான். ஆனால் இவங்க 45 days கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ரெண்டுமே 30 தான் நம்ம பார்த்துருக்கோம்.
ஏன் 45 கொடுத்துருக்காங்கிறத ரெஃபர் பண்ணிக்குவோம். ஆனால் இதுபடி நமக்கு ஆன்சர் வந்து 1432 தான் வருது. இதையுமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் 3% ஹையர் ரேட்டில் have fetched 360 more point sum அப்படின்னு கேட்டு. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைங்கிறது அசல்ங்கிறது 3 ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட தனி வீதத்தில் 3% அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் 360 கூடுதல். அப்போ ஏதோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை ப்ளஸ் 30% கூடுதலாக கொடுத்துருந்தா கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ப்ளஸ் 360 அதிகமாக கிடைச்சிருக்குங்கிறாங்க. அவ்வளோதான் கான்செப்டே. நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஒரு 3% அதிகமாக கொடுத்துருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதிகமாக கிடைச்சிருக்குமா? 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 3% தான் எது? 360. அப்போ 1% எவ்வளோ? 120. கரெக்டா? 1% 120. சரியா? அப்போ 3% 100க்கு 3 ரூபா போட்டிருந்தா 100க்கு 3 ரூபா போட்டிருந்தா எவ்வளவுக்கு 360 கிடைச்சிருக்கலாம்? அதுவும் 3 இயர்ஸில். புரியுதா? 3 இயர்ஸில் கிடைக்கிறது இது. அப்போ 1% 3 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குதுன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 40 ரூபா. அப்போ 1% 1 இயரில் நமக்கு 40 ரூபான்னா 100% எவ்வளோ? 4000. ஆன்சர் இஸ் 4000. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ 360ங்கிறது 3 இயர்ஸில் 1 இயரில் 120 இல்லை. இது வந்து 3 வருஷத்துக்கு 3%. அப்போ 1% 120. இது வந்து 120ங்கிறது 3 இயர்ஸ்க்கு. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ? 40 ரூபா. 1 இயருக்கு 40 ரூபா 1%. 1 இயருக்கு 1%ங்கிறது 40 ரூபா. அப்போ 100% தானே பிரின்சிபலாக இருக்க முடியும். அதுதான் 4000. சிம்பிளா நீங்கள் இதை வந்து இதில் போட வேண்டியதில்லை, ஃபார்முலாலே போட வேண்டியதில்லை, சும்மா கலோக்கியலாக இந்த மாதிரி போடலாம் ஈஸியாக. சரி, இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த மெத்தடில். அடுத்து நம்ம பார்க்குறது டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளமு. இதை ஒரு ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை, அதாவது ஒரு வேலையினுடைய பாதியை 5 நாளில் முடிப்பாராம். அப்போ முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? 10 நாள் எடுத்துப்பார். அப்போ 10 டேஸ்ன்னு எடுத்துருவோம். ஏ செய்ய வேண்டிய முழு வேலையின் அளவு 10 டேஸ். பி என்பவர் பார்த்தீங்கன்னா 9 டேஸில் வேலை, அதுவும் 5ல் 3 பங்கு தான் முடிப்பாராம். அப்போ 3 பங்கு முடிக்கிறதுக்கு 3 பார்ட்டுக்கு 9 டேஸ் எடுத்திருக்காருன்னா ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ எடுத்திருப்பாரு? 3 நாள் எடுத்துப்பாரு இல்லையா? 3 பார்ட்டுக்கு 9 டேஸ்னா 1 பார்ட்டுக்கு எவ்வளோ படுப்பாரு? ஒரு பார்ட்டுக்கு 3 டேஸ் எடுத்துப்பாரு. அப்போ 5 பார்ட்டுக்கு 15 நாள் எடுத்துப்பாரு. டோட்டல் ஒர்க் கீழே வர்றது எப்பவுமே டோட்டல் ஒர்க் 15 நாள். இப்போ அடுத்து பாருங்களேன், 8 டேஸ், அதாவது 3ல் 2 பங்கு வேலைக்கு 8 நாள் எடுத்திருக்காரு. அப்போ 2 பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 நாள் எடுத்திருக்காருன்னா 3 பார்ட் ஆஃப் ஒர்க்குக்கு எத்தனை நாள் எடுத்திருப்பாரு? 2 பார்ட்டுக்கு 8 நாள்னா ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ? 4 நாள். அப்போ மொத்த வேலை 3 பார்ட்டு. அப்போ இன்ட்டு 3 எவ்வளோ நாள் எடுப்பாரு? 12 நாள். அவ்வளோதான், சிம்பிளாக அந்த டேஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நான் இதை எப்படி சிம்பிளாக போடுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார். பி என்பவர் ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார். மேலே நம்ம கண்டுபிடிச்சது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து சி என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார் எனில், அப்போ மொத்த ஒர்க்கு எவ்வளோ வரும்னா, எல்சிஎம் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. மொத்த ஒர்க்கு எவ்வளோ கிடைக்கலாம்? 60. அப்போ 60 நாட்களில் முடிப்பார். இது வந்து டேஸ்பா, இது டேஸு. ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தனிப்பட்ட வேலை. இங்கே வர்ற எல்சிஎம் எடுக்கிறீங்கல்ல, இந்த எல்சிஎம் எடுத்தாலே
அது வர்றது வந்து செய்ய வேண்டிய டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கோங்கன்னு நான் நடத்தியிருக்கேன். டோட்டல் ஒர்க், அதாவது செய்ய வேண்டிய டோட்டல் ஒர்க். இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரா 60 குழி தோண்டணும், 60 குழி தோண்டணும் பில்லர் போடுறதுக்கு. அப்போ 60 குழி தோண்டணும்னா ஏகிட்ட விட்டுருந்தீங்கன்னா 60 குழி போடுறதுக்கு 10 நாள் எடுத்திருப்பார். அப்போ ஒரு நாளில் எத்தனை குழி போட்டிருப்பார்? 6 குழி தான் போடுவார் ஒரு நாளைக்கு அவர். இதே பி கிட்ட விட்டுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவர் 15 நாள் எடுத்துப்பாரான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோதான் எடுத்திருப்பாரு? நான் எத்தனை குழி தான் தோண்டுவார்? 4 குழி தான் அவரால் தோண்ட முடியும். சி கிட்ட தனிப்பட்ட முறையில் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் ஒரு நாள் 12 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு அவரால் 5 குழி தான் தோண்ட முடியும். இது கெப்பாசிட்டி. ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம ஆன்சரை. இது வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி எப்பவுமே ஒரு நாளைக்கான வேலை. ஒரு நாளைக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி பெர் டே ஒர்க்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸில் தே கேன் கம்ப்ளீட். அப்போ 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா, இவர் ஒரு நாளைக்கு 6 தோண்டுவார், இவர் ஒரு நாளைக்கு 4 தோண்டுவார், ஒரு நாளைக்கு 5 தோண்டுவார். 3 பேர் சேர்ந்து தோண்டினான்னா என்ன அர்த்தம்? 6. 3 பேர் சேர்ந்து வேலைக்கு வர்றாங்க. அப்போ 6 4 10 15 குழி தோண்டுவாங்க ஒரு நாளைக்கு. பெர் டே எவ்வளோ தோண்டுவாங்க? 15 தோண்டுவாங்கன்னா அப்போ 60 குழி தோண்டணும் மொத்தம். அப்போ 60/15 அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 நாளில் தோண்டி முடிச்சிருவாங்க. 3 பேர் சேர்ந்து வேலைக்கு வந்தாங்கன்னா 4 டேஸில் வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஆன்சர் இஸ் 4. இது நம்ம சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபோர்ஸ் விசை மாறிலியும் பரப்பு இழு விசையும் ஒரே அலகினை பெறுதல். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழு விசைன்னு பேரு. சேம் யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ். அது சரி, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபார்முலா ரிலேட்டடு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒர்க்கு அண்ட் எனர்ஜி ஆஃப் சேம் டைமென்ஷன்ஸு, அதனால் அதுவும் சரி. ஒர்க்கும் எனர்ஜியும் சேம் டைமென்ஷன்ஸு, அதனால் அதுவும் சரி. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், சர்ஃபேஸ் டென்ஷன் ஹேவ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ராங்கு. அதனால் இது சயின்ஸ் கொஷின். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரெக்கக்னிஷன். பாலிட்டி கொஷின். ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுலேயும் ஸ்டேட் பார்ட்டியை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணும், அதாவது மாநில கட்சியை அங்கீகரிப்பது. இது எதுக்காக இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி. நிறுவனர் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். இவர் கட்சி தான் இப்போ மோர் தென் 8%, 8% கூடுதலாக வாக்குகள் பெற்று மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறுகிறது. அந்த கன்ஸ்டன்ட் இதில் கொடுக்கல. கொடுத்துருந்தா 8% கொடுத்துருக்கணும். ஸ்டேட் பார்ட்டியோட அங்கீகாரம் வாங்குறது. இதுக்காக இந்த கொஷினை கேட்டிருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பொலிட்டிக்கல் கொஷினாக கேட்டிருக்காங்க. இதில் எது மட்டும் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னாப்பா, இதில் வந்து எதுவுமே சரியாக கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த இடம் என்ன வரணும்னா, ஆக்சுவலாக 3% ஆஃப் சீட்ஸ்னு வந்திருக்கணும். வேலிட் ஓட்ஸ்னு வர்றதுக்கு பதிலாக 3% ஆஃப் சீட்ஸ்னு வந்திருந்தா சரி. சீட்ஸு 3% ஆஃப் சீட்ஸு ஆர் 3 சீட்ஸ் ஆஃப் எம்எல்ஏ கூட சொல்லலாம். இதுலன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா எம்எல்ஏ எலெக்ஷனில் 3% சீட்ஸு அப்படி இருந்தால் ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுக்கலாம். ஓகே. அப்போ இதில் கொடுக்கல. 3% வேலிட் ஓட்டு தான் கொடுத்துருக்காங்க. வேலிட் ஓட்டுனால 6% வாங்கணும். சரியா? அப்போ இந்த வேலிட் ஓட்டு இல்லாமல் சீட்ஸ் இருந்தால் தான் இது ரைட்டு. அப்போ வேலிட் ஓட்டுங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. இது தவறு. சரி, அப்போ அது வராது. அடுத்து பார்த்தீங்கன்னாப்பா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, லோக்சபா சீட்ஸுக்கு எவ்ரி 25 சீட்ஸுக்கு ஒரு சீட்டு வின் பண்ணியிருந்தா அப்படின்ற கான்செப்ட். அதாவது ஒரு மாநிலத்துக்கு, இப்போ நம்ம மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 எம்பி சீட்ஸு. அப்போ நம்ம இதில் எத்தனது? 25க்கு 1ன்னா மொத்தம் நமக்கு அட்லீஸ்ட் 2 எம்பியாவது வாங்கணும். அதுதான் கான்செப்ட். அப்போ எவ்ரி 25 சீட்ஸுக்கு ஒரு லோக்சபா எம்பி இருந்தால் அங்கீகாரம் கொடுக்கலான்னு சொல்கிறோம். அது ஆனால் இந்த இடத்துல ஆர் அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது வேற கான்செப்டில் வரணும். இங்கே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சரி பரவாயில்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கிறதுனால இதை மட்டும் தான் எடுத்துக்கணும், வேற ஆன்சர் இல்ல. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பதிலா என்ன இருந்திருக்கணும்னா வேலிட் ஓட்ஸ் போல்டுன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. 6% வாக்குகள். ஆனா இங்க என்ன கேட்டாங்க, 6% சீட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால இதுவும் தப்பு தான். வேலிட் ஓட்ஸ், அதாவது பதிவான வாக்குகளில், செல்லத்தக்க வாக்குகளில் ஒரு கட்சி, அதாவது எம்எல்ஏல தான், எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு கட்சி பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் 6% மேல வாங்கியிருந்தா அந்த கட்சியை அங்கீகரிக்கலாம். அதோட இல்லாம அடிஷ்னல் கொடுத்துருக்கான், இந்த இடத்துல அதை கொடுக்கல. அடிஷ்னலி 2 சீட்ஸ் வின் பண்ணியிருக்கணும், 2 சீட்ஸ் ஆஃப் எம்எல்ஏ வின் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அங்கீகாரம் கொடுக்க முடியும். அது இந்த இடத்துல இல்லை. அதனால அது இந்த இடத்துல இல்லாததுனால, அது இல்லாததுனால பிளஸ் வேலிட் ஓட்டுன்னு வரல, சீட்ஸ் கொடுத்ததுனால இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். அதனால 2 மட்டும் வேணா சரின்னு சொல்லலாம்ப்பா, அதுவுமே கான்ஃபிளிக்டா தான் இருக்கு. சரி, அப்போ ஒன்லி சி கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்குறது பிரைமரி செக்டார். இது எக்கனாமி கொஸ்டின். பிரைமரி செக்டார்னால அக்ரிகல்ச்சர் செக்டாரு, ஃபிஷிங்கு, ஃபாரஸ்ட்ரி, மைனிங், குவாரியிங். அப்போ நேச்சுரல் ரிலேட்டட், நேச்சுரல் ரிசோர்சஸ் ரிலேட்டடாக வந்ததுன்னா அதை ப்ரைமரின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை சார்ந்த. ஃபிஷிங்கிறது அப்போ எதில் வரும், கடல், சி ரிலேட்டட். அப்போ ஃபிஷிங், இது பிரைமரி செக்டார். அப்போ கரெக்ட் மேட்சஸில் 1 வரும், இது சரி. ரெண்டாவது செகண்டரி செக்டார்னால மேனுஃபேக்சரிங் செக்டார். செகண்டரினால இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆர் ப்ரொடக்ஷன் செக்டார்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரீஸ் வரணும், எஜுகேஷன்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் தப்பு. இண்டஸ்ட்ரியல் செக்டார், அப்போ இது தப்பு. டெர்ஷியரினாலே சர்வீஸ் செக்டார்னு பேரு, சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்ல ட்ரேடெல்லாம் வரும், அதனால 3 கரெக்ட், இது ராங். அடுத்து கம்யூனிட்டி சோசியல் அண்ட் பர்சனல் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு செக்டார் கிடையாது, சும்மா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அதனால இதையும் மேட்ச் பண்ண முடியாது, அதனால இதுவும் ராங் தான். அதனால நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா பி 1 and 3. அடுத்து நம்ம பார்க்கறது வில்லேர் உழவர். உழவர் பகை கொளினும் கொல்லர்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்னு சொல்லியிருக்கார். இது யூனிட் 5ல திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள். யாருடன் பகை கொள்ளக்கூடாது என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, நிறைய பேர் நீங்க ஃபார்மர்னு சொல்றீங்க, அது கிடையாதுப்பா. பெரிய அறிஞர்களுடன் பகை கொள்ளக்கூடாது, இதுதான் அவர் சொன்னது. வித் த ஸ்காலர். சொல்லேர் உழவர்னா அவங்க தான். சொல்லேர்னா நிறைய படிச்சு அறிஞர்களாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட பகை கொள்ளக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். சொல்லேர் உழவர்னா அவங்க தான். உழவர்னோன்னு நீங்க ஏதோ விவசாயி நினைச்சு ஆன்சர் அடிக்கிறீங்க, இல்ல. வெள்ளேர் உழவர் உழவர் தான். அவங்க கிட்ட பகை கொள்ளினும் கொல்லர்க, யாருக்கிட்ட பகை கொள்ளக்கூடாதுங்கிறாருன்னா சொல்லேர் உழவர். இந்த இடத்துல சொல்லேர் உழவர்னா நிறைய கல்வி கற்று பெரிய சான்றோரா இருக்கக்கூடிய அறிஞர்களிடம் பகை கொள்ளக்கூடாதுங்கிறார். அதனால ஆப்ஷன் ஏ. எல்லாருமே நீங்க தவிர பின்னு சொல்லி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டீங்க, பண்ண முடியாதுப்பா. அது வந்து ஸ்காலர்ஸ் தான் ரைட்டு ஆன்சர், அறிஞர்களுடன். இது இந்த திருக்குறளுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாள் காசிமட வெளியிட்ட திருக்குறள் நூல். இதுவுமே புதுசா இருக்குப்பா. இந்த மாதிரி அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் இனிமேல் நம்ம ஆட் பண்ணி சொல்லணும். திருப்பனந்தாள் காசிமட வெளியிட்ட திருக்குறள் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் உரை கொத்து. திருக்குறள் உரை கொத்து 1960ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. காசி மடம். இதுல என்ன பண்ணாங்கன்னா காசி மடம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில விஷயங்களை இதுல பொருத்தி திருக்குறளை வெளியிட்டாங்க. அதனால 1960ல திருக்குறள் உரை கொத்து, அதுதான் அது வெளியிட்ட நூல். அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். இது எப்படி ஆன்சர்னா, இதை ரூட் டைரெக்டாக எடுக்க முடியாது, அதனால பிரித்து தான் எடுக்கணும். பிரிக்கும் போது ஏதாவது ஒரு ரூட்டை பிரிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ 64 × 3ன்னு இதை பிரிச்சிங்கன்னா நமக்கு 4 3 12 6 3 18 192ன்னு கிடைக்கும். நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், 64லேருந்து 8 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 8√3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதே வந்து ப்ளஸ்ஸு 75 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 × 3ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ 25 நீங்கள் வெளியில் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும், 5 × √3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ். அடுத்து எதை பிரிக்கலாம், 147 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 147 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 49 நீங்கள் இந்த ரூட்டை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ 9 3 27 4 3 12 147 பிரிச்சிடலாம். அப்போ இதில் நீங்கள் 49 வெளியில் எடுக்கும்போது நமக்கு 7 கிடைக்கும் √3. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது இந்த முழு நம்பரையெல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா நமக்கு 6 கிடைக்கும், √3 கிடைக்கும். இப்போ நான் ரூட்டுக்குள்ளே தானே நமக்கு ஆன்சர் இருக்கிறது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் நான் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும். அதனால் 6 ரூட் பண்ணும்போது எனக்கு 36 கிடைக்கும். 36 × 3ன்னு தான் எனக்கு நான் பண்ண முடியும். அப்போ எனக்கு 108 கிடைக்கும். ஆன்சர் இஸ் பி. இப்போ ஆன்சர் இஸ் எனக்கு பி. சரியாப்பா? சரி. அடுத்து ஒரு ஆப்டிடியூடு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இது ஈஸியாக போட்டுடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 9520 6800ங்கிறது அமௌண்ட்டு 9520 மாறுது. 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இந்த எத்தனை வருஷம் கேட்குறது நிறைய கேட்குறாங்க. நீங்கள் இதை டைரெக்டாக போட்டிங்கன்னா, அது ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஷார்ட்டாக நம்ம இப்போ எப்பவும் போடுவோம்ல, ராமானுஜ மெத்தடில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபாலோ பண்ணுறது ராமானுஜ மெத்தட் வித்தவுட் ஃபார்முலா, ஷார்ட்கட். இப்போ வந்து 9520 அதில் 6800 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 200 15 8 7 8 6 2. அப்போ 2760 ரூபா கிடைக்குது நமக்கு வட்டி. இதான் வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதான். இது எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கவனிங்களேன், 8%. அப்போ 100க்கு 8 ரூபா, 100க்கு 8 ரூபா. நூற்றுக்கு 8 ரூபா 6800க்கு வட்டி போடணும், அப்படிதானே? அப்போ 6800க்கு வட்டி போடணும். நான் எதோட இந்த 100ஓட எதை பெருக்குன்னா 6800 கிடைக்கும், 68 பெருக்குனா எனக்கு கிடைக்கும். அப்போ 68 மேலையும் பெருக்கிட்டிங்கன்னா எனக்கு வட்டி கிடைக்கும். எட்டோட்டு 64 6 6 8 48 6 54 544 கிடைக்குது எனக்கு. இது ஒரு வருஷத்துக்கு 544 கிடைக்கும். அப்போ 2720க்கு என்ன ஆகும், அப்போ 2720 டிவைடட் பை 544 நீங்கள் அடிச்சிங்களால ஈஸியாக 5 வருஷம் கிடைச்சிடும். சிம்பிள் திங். இல்லை இதுவே 520 இல்லையா, இதுவே கிட்டத்தட்ட 5 25 500ங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்ப்பா, இதை மைண்டில் பிரிக்க கற்றுக்குங்க எப்போவுமே. 2700 + 20 தானே இது. அப்போ 2700னா இங்கே ஒரு 500ஆ, இதான முதல் வருஷம் வட்டி. ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா, ஒரு 44 ரூபா கிடைக்குது. 500 இந்த 2700க்குள்ளே எத்தனை 500 இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிருப்பா ஈஸியாக. அப்போ 5 5 25 2500 5 20 2700 இன்னொரு 4 20 முடிஞ்சிச்சுல்ல. அப்போ 5 இயர்ஸில் இது கிடைக்குது. அவ்வளோதான். சும்மா வட்டி கடைக்காரங்க மாதிரி ஈஸியாக
நீங்கள் இந்த மாதிரி 500 + 44 2700 ப்ளஸ் அப்படி பிரிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஆன்சர் இஸ் 5 years. ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், அதாவது ஆக்சுவலாக சல்ஃபைடு தாதுக்கள் நுரைவிதப்பு முறை மூலம் அடர்ப்பிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் பண்ணுறது இல்லை, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மெத்தட். சரியா? மின்காந்த பிரிப்பு முறையில் தான் பண்ணுவாங்க. அதனால only used to concentrate sulfide ore. ஓ சாரிப்பா, இது சரி. அதாவது ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், சல்ஃபைடு தாதுக்கள் வந்து நுரை பிதப்பு முறை, கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு. அப்போ சல்ஃபைடு ஓரை பிரிக்கிறதுக்கான முறை வந்து ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இது சரி. ஆக்சுவலா A is 2. இது சரி, இது சரி. பட் நான் ரீசன் சொல்லையில தான் சொல்றேன். அந்த வோல்ஃபரமைட் இருக்குல்ல, இந்த வோல்ஃபரமைட்ன்றது ஓருங்கிறது கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ப்ரோத் ஃப்ளோட்டேஷனாக கிடையாது, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மெத்தட். அதனால இது ராங்கு. அப்போ இது வந்து தவறு. அப்போ ஏ இஸ் ரைட். அப்போ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு எக்கனாமிக் ரிலேட்டட் கொஸ்டின். இந்தியா ஃபாலோ த லிபரலைசேஷன் பாலிசி. எஸ் ரைட். அது லிபரலைசேஷன் பாலிசிங்கிறது உங்களுக்கு தாராளமயம், நிறைய நிறுவனங்களுக்கு வாய்ப்பளித்து பொருளாதாரத்தில் நிறைய நிறுவனங்களை உருவாக்கி அதிலான ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தை காணுதல். லிபரலைசேஷன் அதான் தாராளமயமாக்குதல். நிறைய பிரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம், தாராளமயம் கொடுக்குறது. நிறைய சட்டங்கள் சில ரூல்ஸ் எல்லாம் தளர்த்தி தாராளமயமாக்கணும்னா நிறைய தொழில் பெருகும், அதனால வேலை வாய்ப்புகள் பெருகும், அதனால உற்பத்தியும் பெருகும். அப்படி பாலிசியை வந்து இந்தியா ஃபாலோ பண்ணிச்சுன்னா, ஃபாலோ பண்ணிச்சு எப்பன்னா 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி, ஆர் இதுக்கு பேர் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லலாம். நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லலாம் 91. ஸோ அதுதான் எல்பிஜி. எல்பிஜினா லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அதனால ரெண்டுமே ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதனால ஏ தான் இப்போ ஆன்சரு. ஆக்சுவலாக இது ஒரு எத்திக்கல் கொஸ்டின். ஆக்சுவலாக ட்ரெஷர் ஹவுஸ் அப்படிங்கிறது யார் கருவூலத்தை கண்டறிய முடியும்னா, இதில் ஆக்சுவலாக எல்லாமே வரும்பா. இல்லாதவருக்கு கொடுத்து உதவும் போது, தன் உணவை பகிரும் போது, ஆழி பசியை தீர்க்கும் போது, இது மட்டும் வராது. கொடுக்க ஒன்றுமில்லை என்று சொல்லும் போதுன்னு. ஆனால் இங்கே எப்போ அடைய முடியும்னு கேட்டிருக்காங்க. அடைய முடியாதுன்னு கேட்டால் டி ஆன்சர் சொல்லலாம். எப்போ அடைய முடியும்னா இந்த மூணுமே சொல்லலாம்ப்பா. ஆனால் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இல்லாதவருக்கு கொடுக்கும் போதுங்கிறது ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால ஏ சொல்லலாம். பட் ரெண்டுமே வரும், பியும் வரும் சியும் வரும். ஸோ இதுவுமே ஒரு சேலஞ்ச் பண்ண வேண்டிய கொஷின் தான். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு எக்கனாமிக் கொஷின். ஆக்சுவலாக ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீரோ டெபிசிட் ஃபைனான்ஸ். டெபிசிட்னா பற்றாக்குறை நிதியாக்கம். பற்றாக்குறைனா டெபிசிட்ன்றது பட்ஜெட்டில் டெபிசிட் சொல்லுவோம். நம்ம நிறைய டெபிசிட் படிச்சிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்டில் பட்ஜெட் டெபிசிட்டு, ஃபிஸ்கல் டெபிசிட்டு, பிரைமரி டெபிசிட்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ டெபிசிட்லேருந்து படிச்சிருப்போம். இப்போ இந்த டெபிசிட் ஃபைனான்ஸ் எப்படி வந்து ஆப்சன்ஸ் ஆக்குறது? அப்போ என்னென்ன சோர்ஸ் ஆஃப் மணி வந்து இந்த பற்றாக்குறையை குறைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு கடன் வழங்குதல் மூலமாக கடனை குறைக்கலாம். அதனால இது சரி.
ரெண்டாவது கிரெடிட் கிரியேஷன் ஆஃப் பேங்க்ஸ் டெபாசிட்ங்கிறது தான் டவுட்டா இருக்கு. ஆக்சுவலா டெபாசிட் மூலியமா வழங்க முடியுமா அப்படிங்கிறது அந்த இடத்துல டவுட்டு. கிரெடிட் கிரியேஷன் பண்ண முடியுமான்றது ஆக்சுவலா பேங்க் வந்து கொடுக்குறாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கலாம், டெபிசிட் ஃபைனான்ஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு வழங்கலாம். ஆனால் இந்த இடத்துல டெபாசிட் மூலியமா வரக்கூடியதை கொடுக்குறோன்னு கொடுத்துருக்காங்க. டெபாசிட் வந்து டெபிசிட் கொடுக்கறது இல்லை, எல்லா கடன்களுமே வழங்குவாங்க. அதனால இது மட்டும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான கொஸ்டின். ஆனால் இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸை சேல் பண்ணுறது மூலியமா, செக்யூரிட்டிஸு அண்ட் பாண்ட்ஸு. அப்போ செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணுறது மூலியமா பொதுமக்கள் இந்த செக்யூரிட்டி பாண்டை வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், மணி கொடுக்கலாம். அப்போ அந்த அந்த இது வந்து இந்த பற்றாக்குறையை தீர்க்கும். அதனால இதுவும் சரிதான். என்ஜிஓஸ் ஃபண்டு வந்து கொடுக்கறது இல்லை, அதனால அது வர்றது வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சரி சொல்லலாம். ஆக்சுவலாக 2 சொல்லலாம், ஆனால் 2க்கு இங்கே ஆன்சர் எந்த அளவுக்கு கிடைக்கல நமக்கு. 1 சரின்னு சொல்லலாம், 3 சரின்னு சொல்லலாம். ஆனால் 1 and 3 கொடுக்கல. அதனால 3 வர்றதை கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் 2 வராதுன்னு சொல்கிறோம். அதனால இதுவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடியது தான். இப்போக்கி நான் 1 மட்டும் சரின்னு அடிக்கிறேன். ஏன்னா ஆர்பிஐ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு சயின்ஸு சுவாலஜி கொஸ்டின். ஆக்சுவலாக சின்னம்மை நோயை பற்றி கொடுத்துருக்காங்க. சின்னம்மை வந்து உருவாக்கக்கூடிய வைரஸ் வந்து இந்த வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் தான். அதனால இது சரி. அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்து இந்த டேஸ் தான் சரியாக தெரியல. ஆக்சுவலாக 3 to 10 டேஸான்னு தெரியல. சிக்கன் பாக்ஸு இறப்பை ஏற்படுத்தக்கூடியது, இந்த நோய் வெளியிடும் காலம்ங்கிறது கரெக்டாக 3 to 10 டேஸ்ன்னு சொல்ல முடியல. அதனால் இது மட்டும் டவுட்டாக இருக்குது. பட் இப்போக்கி A is true. ஆக்சுவலாக A is true. 3 to 10 டேஸ் டவுட்டாக இருக்கிறதுனால நான் டி சொல்கிறேன். பட் டிஎன்பிஎஸ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் 2024 ப்ரொடெஸ்ட். முக்கிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் கேரண்டி, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் தான் அவங்க பண்ணாங்க. அதனால அதாவது நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி போட்டாங்கல்ல, கவர்மெண்ட் கூட வித்ட்ரா பண்ணாங்கல்ல, அதில் முக்கியமான அவங்க கோரிக்கை என்னன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை. குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆதரவு விலைங்கிறது தான் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ். இதை கொடுக்கறது சிஏசிபின்னு கமிஷன் ஒன்று. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. ஆக்சுவலாக இது காஸ்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்னு சொல்லுவோம். கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்னு பேர். இந்த கமிஷன் முன்னாடியே தொடங்கிட்டாப்பா. அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் கமிஷன் இருந்தது, ஏசிபிசின்னு இருந்தது. அது தொடங்கப்பட்டது 1965. அப்புறம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தான் 85. ஆக்சுவலாக சிஏசிபி தான் இப்போ ரன்னிங்கில் இருக்கிறதுனால சொல்கிறேன். கிட்டத்தட்ட 23 கமாடிட்டிஸுக்கு கொடுக்குறாங்க. 23 அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டி ஆர் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அதாவது 23 கிராப்ஸ் சொல்லலாம். காரிஃபு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ராபி வகை பயிர்கள், ஜயத் வகை பயிர்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 23 கிராப்ஸுக்கு கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. ஸோ அதனால் அவங்க போராடினதும் இதுக்காக தான் விவசாயிகள் போராட்டங்கிறது இருந்தது. இந்திய விவசாயிகள் வந்து எந்த கோரிக்கைன்னா
இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ போராட்டம் தான் அவங்க நடத்தினது. அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ரிலேட்டட். இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ என்னன்னு பார்க்குறோம். டாக்ஸ் இஸ் த கம்பல்சரி பேமெண்ட் பை த சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட் மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவலா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னாப்பா, சோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, அரசாங்கத்துக்கு எதெல்லாம் சோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ரைட்னு கேக்குறீங்க. இது நீங்க பார்க்கணும், சோர்ஸ் கிடையாது. இது வந்து டாக்ஸோட கேரக்டர். இது வந்து சோர்ஸோட, அதாவது டாக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அது டாக்ஸ்னா என்னன்றது தான். இது கம்பல்சரி பேமெண்ட், சிட்டிசன்ஸ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபேஸ் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு வகையான வரி. அது டாக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நீங்க எல்லாரும் அது இங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ சோர்ஸ் எதுன்னு கேட்டா டாக்ஸ் தான் சோர்ஸ். டாக்ஸ் இஸ் a சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூன்னு கொடுக்கல. அவங்க டாக்ஸை பத்தின கேரக்டரை சொல்லியிருக்காங்க. அதனால இதை ரைட்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருக்கீங்க. ஃபீஸுங்கிறது கண்டிப்பா சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ தான். இது நான் டாக்ஸ் ரெவென்யூ. ஃபீஸுங்கிறது நான் டாக்ஸ் ரெவென்யூ டு த கவர்மெண்ட். நான் டாக்ஸ் ரெவென்யூ டு த கவர்மெண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதனால ஃபீஸுங்கிறது ரைட். இது வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. அதே மாதிரி இது பாருங்களேன், நோ குவித் ப்ரோ குவோ. இது வந்து லத்தீன் வேர்ட். ஆக்சுவலி சாரி, லத்தீன் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங்னா, ஆக்சுவலா do not expecting, do not expect from the government, ஃபார் த டாக்ஸ் பேமெண்ட். அப்ப வரி செலுத்தினதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கட்டக்கூடிய நேச்சர் தான் டாக்ஸ்ன்றதுக்கு சொல்றது தான் இந்த டாக்ஸ். நோ வித் ப்ரோ குவோங்கிறது. இதுக்கு பேரே டோன்ட் எக்ஸ்பெக்டேஷன். சரியா? டு நாட் எக்ஸ்பெக்ட். சரியா? அப்ப டு நாட் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃபார் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர மீனிங் என்னன்னா, டு நாட் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃபார் சம்திங். அதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அதனால நோ வித் ப்ரோ குவோன்னு பேரு. இதை நடத்தியிருக்கேன்னா கிளாஸ்ல தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ப டாக்ஸுங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது. இதுவுமே டாக்ஸோட நேச்சர் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே டாக்ஸோட கேரக்டர் தான். இது ரெவென்யூன்னு எடுத்துக்க முடியாது. அப்ப என்னன்னா ரெண்டு மட்டும்தான் சரிதாங்க. எல்லாருமே நீங்க அது சரியான்னு கேக்குறீங்க. என்னை கேட்டா இதுல ஆன்சர் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. பாக்கி ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸோட நேச்சர் தான். அதனால இதில் ஆன்சரு கரெக்டாக சொல்ல முடியல. 1 and 3 வந்து டாக்ஸ் நேச்சராக இருக்கிறதுனால ரெண்டு மட்டும்தான். என்ன கேட்டால் ஃபீஸ் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவில் ஃபீஸும் வரும். ஃபீஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அதுவும் வரும். அதனால் அந்த மாதிரி ஆன்சர் இல்லை. இது ஆக்சுவலாக டாக்ஸோட நேச்சர்னு எடுத்து அடிச்சிங்கன்னா பி தான் சொல்லலாம். ஸோ இது ஆன்சர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு சயின்ஸ் கொஷின் இருக்குப்பா. இதில் எது வந்து இன்கரெக்ட்லி பேர் கேட்டிருக்காங்க. ஆனோடுங்கிறது ஒரு வகையான பாசிட்டிவ் எலக்ட்ரிக் கண்டக்டர் தான். அதனால கண்டக்டர் தான் அது. அதனால இது சரி. கேத்தோடுங்கிறது அயானிக் கண்டக்டர் இருக்கு. இல்லை, இது ஒரு எலக்ட்ரானிக் கண்டக்டர். இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் இல்லையா? இது ஒரு எலக்ட்ரானிக் கண்டக்டர். அதனால இது அயானிக் கண்டக்டர் கிடையாது. இது ராங். கேத்தோடுங்கிறது இட்ஸ் அ நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி எலக்ட்ரிக் கண்டக்டர். அடுத்து எலக்ட்ரோலைட்டுங்கிறது ஒரு அயானிக் கண்டக்டர் தான். அதனால இது சரி. செப்பரேட்டர் அயானிக் கண்டக்டர். செப்பரேட்டருங்கிறது கண்டக்டரா இருக்காது. ஆக்சுவலா செப்பரேட்டர் வந்து ஒரு இன்சுலேட்டரா இருக்கணும். அதனால இதுவும் ராங்கு. இப்போ ஆன்சர் இஸ் 1 and 3.
ஓ இன்கரெக்ட்லி பேர், சாரிப்பா. இன்கரெக்ட்லி பேர் தான் அவன் கேட்டிருக்கிறான் லித்தியம் அயன்ல. அதனால என்ன பண்ணணும் நம்ம, இன்கரெக்ட்னா எது 2 வருது, 2 and 4 தான் சரியா வருது. அதனால சி, சாரி, டி தான் ஆன்சர். 2 and 4 தான் சரியான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின் வந்து கான்ஸ்டியூஷன் கொஸ்டின். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் தி வேர்ல்ட். இது அசஸ் அண்ட் ரைட்டு தங்கம். ஒரிஜினலி கான்ஸ்டியூட்டட் 22 பார்ட்டு, 395 ஆர்டிகிள்ஸ். இதுவும் சரி. நம்ம இது நல்லாவே சொல்லியிருக்கோம், நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலி மீன்ஸ் வென் த கான்ஸ்டிடியூஷன் இனாக்டட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 26 இருக்குல்ல, நவம்பர் 26, 1949 நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணாங்கல்ல, அந்த டைமில் 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால இது ரெண்டுமே. அப்போ லெங்க்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் காரணம் என்னன்னா நம்மள்ட்ட நிறைய பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ் நிறைய இருக்கு. உலகத்திலேயே நம்ம தான் பெரிய கான்ஸ்டியூஷன். அதனால போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலி, ஒரு பட்ஜெட்டில் என்னென்னலாம் எசென்ஷியல்னு பார்க்குறோம். த எசன்ஸ் ஆஃப் த பட்ஜெட், பேலன்சிங் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் நம்ம பட்ஜெட்டுனால என்ன அப்படின்னா ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அரசாங்கம் செலவு செய்வதற்காக அரசாங்கத்தினுடைய வருவாய்க்கான திட்டங்கள், அதை எப்படி செலவு பண்ணுறதுக்கான வரவு செலவு திட்டம் தான். அதனால எசன்ஸ் ஆஃப் பட்ஜெட்டே அதுதான், பேலன்சிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பேலன்ஸ் பண்ணுறது. பட்ஜெட் மீன்ஸ் ஆஃப் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். அதனால பட்ஜெட்ன்றது நிறையா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால பட்ஜெட்டில் நிறைய பாலிசிஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இது போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. த ஆன்சர். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருக்க இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸில் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.